இல்லையா? ஒரு குட் மார்னிங், ஒரு பேசிக் குட் மார்னிங் கூட சொல்லாம நீ பாட்டுக்கு போற. முதல்ல இப்போ வந்து பெல் அடிச்சு 10 நிமிஷம் ஆச்சு, கிளாஸ்க்கு போகாம என்ன காரிடார் சுத்திட்டு இருக்க? வாஷ்ரூம் யூஸ் பண்ணுமா? சோ வாஷ்ரூம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா காரிடார்ல போற எந்த டீச்சருக்கும் நீங்க வந்து மேடம் வந்து ஒரு குட் மார்னிங் சொல்ல முடியாது. எந்த ஸ்டாண்டர்ட் நீ முதல்ல? 8th. நீ 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் கூட எனக்கு எப்ப பார்த்தாலும் குட் மார்னிங் மிஸ், குட் மார்னிங் மிஸ் எத்தனை வாட்டி வேணா சொல்லுவாங்க. ஆனா நீ என்ன பார்த்து அப்படி பார்க்காத மாதிரி இப்படி மேல போறீங்க. டிசிப்ளின் இது ரொம்ப முக்கியம் நம்ம ஸ்கூல்ல. உன்னை பார்த்தா டிசிப்ளின் இல்ல, மாரல் வேல்யூஸ் இல்ல. ஆனா ஏன் ரெட்டை ஜடையில வந்து இது இல்ல எனக்கு தெரியல. அதான் ரிப்பன் கட்டல மறந்துட்டியா? நீ இவ்வளவு மறந்துட்டா உன பிடி மிஸ் நேரம் ஓடிட்டு இருப்பாங்க, ஓட்டிட்டியா? அதுதான் ஒரு பேசிக் ரிப்பன் கூட கட்டல. இப்போ உனக்கு டிசிப்ளின் எங்க இருந்து வரும்? அதனால தான் இவ்வளவு பெரிய உருவமான ஒரு டீச்சர் நிக்கும் போது ஒரு டீச்சரை பார்த்து குட் மார்னிங் மிஸ் எவ்வளவு முக்கியம் அது அப்படி சொல்லாம மேல போய்கிட்டு இருக்கீங்க. நீ எந்த மிஸ் கிளாஸ்? ஸ்வேதா மிஸ்ஸா? ஏவாபியா? 8 ஏவாபியா? ஏ ஸ்வேதா மிஸ்ட்டே நான் சொல்றேன். மிஸ் உங்க கிளாஸ்ல இன்டிசிப்ளின், அதாவது எதுக்குமே குட் ஃபார் நதிங் ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க மிஸ். அவங்க கிட்ட நான் கண்டிப்பா கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். உன் மனசுல வந்து நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்க? அதாவது 8th ஸ்டாண்டர்ட் போனா ஒரு தலை கொம்பு வச்சிச்சா? யூ ஆர் ஸ்டில் a kid. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உன் வயசு, புரியுதா? அதனால ஒரு டீச்சரை எப்பவுமே ரெஸ்பெக்ட் பண்ண கத்துக்கோ. அண்ட் ஆல்சோ இன்னொரு வாட்டி இதே மாதிரி வேற என்ன மிஸ், நான் இல்லை, இட் ஷுட் பி லைக் எனி மிஸ் கிட்ட குட் மார்னிங் சொல்லாம போனேன்னா அப்போ இவனும் அதுக்காக தான் இப்போ ஐடி கார்டு கொடுக்கும்.